இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் கிராண்ட் திவாலி ரிலீஸ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் முரளி. இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து ஹவுஸ்மேட்ஸை எப்படிலாம் வச்சு செஞ்சாருன்றத பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பிக் பாஸ் சீசன் 9 டே 13 எபிசோட் 14. வாங்க வீடியோவில் போகலாம். நேற்று கமருதீனை சுபிக்ஷா வந்து குத்துனாங்க இல்லையா, இதை திரும்பியே பிடிச்சிக்கிட்ட கமருதீன் என்ன பண்ணாரு, இங்கே பாரு சுபிக்ஷா, நீ வந்து டர்ட்டி கேம் ஆடுற, இது வந்து நீ எங்கேருந்து வந்துன்றதை காட்டுது அப்படின்னு வார்த்தைலாம் விடுவார். இதுக்கு கானான சுபிக்ஷா வந்து மாறி மாறி பேசிக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஷிஃப்டாக என்ன பண்ண ரம்யா கிட்ட போயிடுவார். இங்கே பாரு ரம்யா, உனக்கு பேச தகுதியே இல்லை அப்படின்னு பேசுவார். அது ரம்யா சும்மா இருப்பாங்களா, அண்ணே நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்கண்ணே, நீங்கள் என்ன சொல்கிறது பேச தகுதி இல்லை அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. யோ கமருதீன், என்ன ஏன் ஆச்சு, ஏன் ஸ்கூல் பசங்க தான் சண்டை போட்டுட்டு இருக்க எல்லாக்கிட்டையும். சரி ஓகே, அவங்ககிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஆதிரி வருவாங்க. ஆதிரிகிட்டே போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இது மாதிரி முதல குத்துனீங்க அப்படின்னு. அதுக்கு ஆதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, சரிப்பா நான் உங்க முதல குத்துன்னு சொல்றேன் இல்லையா, பிக் பாஸ் வந்து மாதிரி சொன்னாரா குத்தக்கூடாது அப்படின்னு. அது கேட்டதுக்கு வந்து வாயே தரக்கல கமருதீன். பட்டக் 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 அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. டக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் நம்ம கமருதீன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹீரோயின் மேடம் ஓவரா பண்ணாதீங்க மேடம், நயன்தாரா அப்படி இப்படின்லாம் சொல்லுவார். அது சூப்பர் ஸ்டார் கமருதீன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் கமருதீன் என்ன சொல்கிறான்னா, நான்லாம் வந்து ஓட்டு வாங்கி வரல, நான் வந்து ஜெயிச்சு வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் எப்படி ஜெயிச்சு வந்தாருன்றதை நமக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது நம்ம பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விக்கல் சுக்கரம் வந்து பிரெயின் வாஷ் ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணுறாராம். இந்த வியானா சுபிக்ஷாவெல்லாம் ஈஸியாக மண்டே கழுவிடலாம் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. யார் சொல்கிறா பற்றியா மண்டே கழுவதை பற்றி? மண்டே கழுவத்தில் குயினே வந்து நம்ம பார்வதி தான். ஆனால் அவங்க வந்து விக்கல் சுக்கரம் சொல்கிறாங்க. இப்படி பார்வதி வந்து கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தர்பீஸ் இருக்கார் இல்லையா, தூங்கிட்டு இருக்காரு. நோ, உங்களை எதுக்கு நான் கூப்பிட்டு வந்தோம், கஷ்டப்பட்டு கண்டென்ட் பண்ணுவீங்க, எங்கள் சிரிக்க வைப்பீங்க அப்படின்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்கீங்க. போய் ரீல்ஸ் பண்ணுங்க போங்க. அதேமாதிரி இந்த பிக் பாஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் பிளராக தெரியுது. ஏன்னா அது பிளராக தெரியுது, டக்குன்னு வந்து பார்த்தா அப்போ தான் புரிஞ்சு ஸ்பான்சர் ஆடு போல். நான் கூட என் ஃபோன் தான் அதை ஃபால்ட்டோ அப்படின்னு நினச்சிட்டேன். அதேமாதிரி நம்ம கானா வினோத் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், விஜய் சேதுபதிக்காக ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டு பாடும்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இத்த அப்படின்னு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. சார் நம்ம திவாகர் என்ன பண்ணுவார், அப்படின்னு மூமெண்ட்ன்ற பேரில் முட்டி சத்தம் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. அது டக்கு கானா வினோத் என்ன பண்ணுவார், என்ன பண்ணுற அப்படின்னு மொக்க பண்ணி விட்டுருவாரு. நோ, ஏன்னா அப்படி பண்ணுற, உனக்காக கஷ்டப்பட்டு டான்ஸ்லாம் ஆடுறாரு, நீ ஏன் அப்படி அசிங்கப்படுத்தி விட்ற? அதே மாதிரி பார்வதி கமருதீன் திவாகர்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. திவாகர் என்ன சொல்லுவார்னா, சடனாக பேசாமல் பார்வதியும் வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் எல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே கமருதீன் வந்து, நேற்று வரைக்கும் தங்கச்சி சொல்லிட்டு இருந்தீங்களா, நீங்கன்னா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கமருதீன் சொல்லுவார். அது உடனே வந்து, என்னம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லையம்மா, நிறைய பேர் ஹஸ்பண்டே வந்து அண்ணன் தான்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். வர ஃபஸ்ட்டு அரோரா கிட்ட போனீங்க, இப்போ பார்வதி கிட்ட வரீங்க, வர உங்கள் சாய்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்குண்ணே. இந்த கமருதீன் வந்து நான் பேசுறது தான் கரெக்டுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தார். அப்போ விஜய் சேதுபதி என்ன பண்ணார், ரூல்ஸ் புக்கை கொடுத்து போய் படிங்க அப்படின்னு சொன்னார். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து தெரியாத மாதிரியே பேசிட்டு இருந்தார். அதாவது கமருதீன் எப்படி தெரியாமல் விளாட்னாரோ அதே மாதிரி தான் விஜய் சேதுபதி வந்து கமருதீன் எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியாமல் இருக்காரு. இதில் என்ன ஆகுனா, விஜய் பார்வதி வினோத் என்ன பண்ணுவாங்க, கமருதீன் உனக்கு பேசவே தெரில, ஃபீல்ன்ற மாதிரி இன்னும் அதிகமாக பேசு அப்படின்னு எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அங்கே போய் நம்ம கமருதீன் பேசுவாரான்னு பார்த்தா அங்கே போய் மொக்க வாங்கி தான் வருவார். நவரச நாயகன் சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது கார்த்திக் தான். ஆனால் அந்த பிக் பாஸ்ல வந்து நவரச நாயகன் சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது நம்ம திவாகர். எப்போல்லாம் விஜய் சேதுபதி உள்ளே வராரோ அப்போலாம் வந்து அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சார் லவ் யூ சார் அப்படின்னு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுகிட்டே இருக்காரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் இங்கே பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்டு உள்ள பண்ணிங்கன்னா மக்கள் நாங்களும் வந்து அப்படின்னு கை தட்டுவோம். விஜய் சேதுபதி என்ன கேட்பாரு, இந்த பொம்மை டாஸ்கில் வந்து நீங்கள் எதுக்காக விளாட்னீங்க அப்படின்னு கேட்பாரு. இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் விஜய் என்ன பண்ணுவார், சார் நாக்கெலாம் செத்து போச்சு சார், சோத்துக்காக தான் சார் விளாட்ணும் அப்படின்னு சொல்லிடுவார். சாப்பாடு எப்போ பார்த்தாலும் சாப்பாடு, அதுக்காக விளாட்ன ஏன் அப்படி பண்ணுற? விஜய் சேதுபதி என்ன சொல்லுவார், யாரெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக பார்ட்டிசிபேட், யாரெல்லாம் வீக்காக பார்ட்டிசிபேட் நினைக்கிறீங்க அப்படின்னு பிரிஞ்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் ஒரு பக்கமாக உட்காருவாங்க. அப்போ என்ன வந்து பிரவீன்ராஜ் வந்து உட்காந்துட்டு இருப்பா சென்ட்ரா. அப்போ அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன பிரவீன்ராஜ் ஏன் அப்படி உட்காந்துட்டு இருக்கேன் கேட்கும்போது, சார் நான் வந்து நடுநிலை சார் அப்படின்னு. இந்த பிக் பாஸ் வீட்டில் எல்லாருமே கேட்டதுக்கு பதில் சொல்லவே மாட்டுறாங்க, எல்லாம் வந்து தினுசாவே இருக்காங்க. இது மட்டும் நம்ம என்ன ஆகும்னா, பார்வதி வந்து அகைன் வந்து கமருதீனை மோட்டிவேட் பண்ணுவாங்க, இப்படிலாம் பேசுறா, இந்த பாயிண்ட்லாம் வச்சு பேசுறா அப்படின்னு சொல்லும் போது கமருதீன் வந்து இல்லை இப்படிலாம் பேச தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்பாரு.
கைஸ் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் எத்தனை நாளாக வந்து திவாகர் தான் வந்து இன்னசென்ட் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இன்னசென்ட் யார் நம்ம கமுதீன் தான். அதாவது எங்கெங்கே எப்படி பேசுன்னு தெரியாமல் நின்றுருக்காரு. இதில் என்ன சொல்லுவார் நான் விஜய் சேதுபதி கிட்ட, சார் இந்த வாரம் சரியாக பேசலை, நெக்ஸ்ட் வீக் நான் சரியாக பேசுகிறேன் சார் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு விஜிஎஸ் என்ன சொல்லுவார்னா, அப்படியா நெக்ஸ்ட் வீக் நீங்கள் இருப்பீங்களான்னு தெரியலையே அப்படின்னு போட்டு விட்டுருவாரு. நான் தான் அப்போவே சொன்னல, இந்த பிக் பாஸில் சரியான காம்போனா கமுதீனும் விஜய் சேதுபதி தான். கமுதீன் எப்போல்லாம் பேசுகிறாலோ அப்போல்லாம் விஜய் சேதுபதி வந்து மொக்க பண்ணி விட்டுறாரு. விஜய் சேதுபதி என்ன சொல்லுவார், இந்த வீட்டில் வந்து யாரெல்லாம் வந்து இருமுகமாக இருக்காங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்க அப்படின்னுவாங்க. அப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சபரி, ரம்யா, அப்புறம் பார்வதியை சொல்லுவாங்க. இதில் பார்வதியோட ஃபேஸ் வந்து இருமுகம்லாம் இல்லைங்க, ஒன்றும் வந்து இப்படின்றாங்க இல்லை அப்படின்றாங்க இல்லை எப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது நவரச நாய்க்கு போல, அதாவது எப்படி வந்து மேலில் வந்து திவாகரோ ஃபீமேலில் வந்து பார்வதி. அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்து ஒன்று கமுதீன்கிட்ட கேட்பாரு, கமுதீன் ஒன்று சொல்லுவார். இது மாதிரி வந்து மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி காண்டாகி என்ன பண்ணுவார்னா, கமுதீன் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு பேப்பில் எழுதி வைங்க, நான் வந்து பிரேக் போயிட்டு வரேன், 2 போயிடுவார். ஏன்னா இப்படி பண்ணுற பாவனா கமுதீன் ரொம்ப மொக்க பண்ணாங்க, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் விஜய் சேதுபதி என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். சொல்லும்போது எல்லாம் வந்து அமைதியாக இருப்பாங்க. சடனாக வந்து விஜய் சேதுபதி என்ன பண்ணுவார்னா, திவாகர் என்ன திவாகர் சுவாரஸ்யமே இல்லை என்ன பண்ணலாம் அப்படி கேட்கும்போது திவாகர் பார்ப்பாரு. அப்புறம் விஜய் சேதுபதி என்ன சொல்லுவார்னா, ரீல்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாரு. நல்ல வேலை நான் கூட எங்கே அவர் சரின்னு சொல்லிருவாரோ அப்படின்னு பயந்துட்டேன். நல்ல வேலை திவாகர் வந்து அமைதியாக இருந்துருவார். சேதுனா கொஞ்சம் அமைதியாக இருந்தா அப்புறம் அவர் அதை மோட்டிவேட் நினச்சி பண்ணிட்டு இருக்க போறாரு. இன்னைக்கான எபிசோட் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் விஜய் சேதுபதி வந்து அதிகமாக வந்து ரேடு விட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமுதீன் வந்து அதிகமாக மொக்கவங்க, அதாவது அவர் பேசுகிற வார்த்தைகள்லாம் சரியில்லை. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரியாமல் பேசிட்டு இருந்தார். அவருக்கு வந்து பக்கவாக புரிய வச்சாரு விஜய் சேதுபதி. சம்டைம்ஸ் வந்து விஜய் சேதுபதிக்கே வந்து எப்படி பேசணும் அப்படின்னு தெரியல. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அவரே வந்து கொஞ்சம் ஆஷா பேசி விட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்வதி வந்து நல்லா தூண்டி விடுற கேம் வந்து சூப்பராக ஆடுறாங்க. நம்ம திவாகர் அப்பப்போ வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காரு. விக்ரம் ஆக்சுவல் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சபரி இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாக்கா வந்து யார் இந்த இருமுகம் கேட்கும்போது சபரியை குத்திடுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி வந்து ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காரு சார், சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே ஒரு காண்டு இருக்குது அப்படின்னு கன்னியாக்காவும் குத்தி விட்டுருவாங்க. சபரி பார்த்தியா நீ கன்னியாக்கா வந்து நம்ம அக்கான்னு சொன்னேன், அக்கா வந்து குத்துறாங்க பார்த்தீங்களா, இதுதான் கேம், இதுதான் வந்து ரியல் பிக் பாஸ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு ஃப்ளோ போச்சு. பாவம் சம்மந்தமாக விஜய் என்ன பண்ணார், சோத்துக்காக விளாட்னேன் அப்படின்னு சொல்ல அது விஜய் சேதுபதி வந்து தீர்ச்சி விட்டார். ஏயா உனக்கு சோறு பிடிக்கும் தான் அதுக்கு அங்கேயா போய் சொல்லுவேன். அண்ட் மற்றபடி வந்து துஷாரையும் அரோராவும் வந்து தீர்ச்சி விடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து அவர் எதுவுமே அதை பற்றி பேசலை. கொஞ்சம் அதை பற்றி வந்து தீர்ச்சி விட்டார்னா என் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் வந்து யார் கொஞ்சம் நல்லா கேம் ப்ளே பண்ணுறா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி நல்லா கண்ணன் தராங்க, கமுதி நல்லா தராங்க, திவாகர், அப்புறம் இந்த சபரி, கனி, வினோத் இவங்களாம் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஆதிரை, எர்ஜி அப்பப்போ கொஞ்சம் கண்ணன் தான் வந்து நியாயமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்பப்போ கொஞ்சம் வந்து கோளாறு வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அரோரா துஷார்லாம் வந்து மேபி அவங்க எதுக்காக உள்ளே வந்தாங்கன்றதே எனக்கும் தெரியல. சம்டைம்ஸ் வந்து அரோரா வந்து எதுக்காக உள்ளே வந்தாங்கன்னா, இது மாதிரி வந்து இதுக்காக ஒரு நேம் இருக்குது, அந்த நேம் தான் மாற்றத்துக்காக தான் உள்ளே வந்தேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டாக சொன்னாங்க. ஆனால் வந்து இவங்க அது மாதிரி ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தா அது மாதிரியும் ஆடல. ரீசெண்டாக வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க, இது மாதிரி நானும் நல்லா ஆடுவதாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் வந்து சரியாகவே ஆடலைன்ற மாதிரி அவங்க ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. ஸோ அரோரா இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்காக ஆடுங்க. ஸோ ஜெயிலுக்கு வேறு போய் ரிலீஸ் ஆகியிருக்கீங்க நீங்களும் ஆதரியும். ஸோ இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்காக ஆடுங்க. ஸோ இன்னைக்கான எபிசோட் வந்து இப்படி தான் போச்சு. ஸோ நாளைக்கு தான் தெரியும் யாரெல்லாம் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முரளி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் கிராண்ட் திவாலி ரிலீஸ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.